நேர்களை நாடாளுமன்ற தேர்தல் தேசிய அளவில் பல சுவாரஸ்யங்களை தந்ததை நம்ம பார்த்துருக்கோம், தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு அளவிலும் பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியே வந்திருக்கிறது தேர்தல் முடிவுகள். ஒரு இருதுருவமாகவே தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒரு 5 தசாப்தங்களுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் முதன்முறையாக 10% பாரதிய ஜனதா கட்சி தாண்டி இருக்கிறது தனது வாக்கு சதவீதத்தின் மூலமாக. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இதனது கூட்டணி இல்லாமல் 2014 அவங்க 18% தாண்டிய ஒரு அணிதான தேசிய ஜனநாயக கூட்டணி என்று கேட்கலாம். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த சதவீதத்தை தாண்டிய போது 18% வந்தபோது அதில் பாஜகவுடைய பங்கு என்பது 5%க்கும் குறைவே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட அதே சதவீதம், பாஜக அதில் பெரும் பங்கு வகிக்கிறது. சீமானும் கூட 8% தாண்டி இருக்கிறார். அது முக்கியமான வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கிய தேர்தல் முடிவுகளை பார்க்கிறோம். இதனது விளைவுகளை நம்ம பார்க்க தொடங்கிட்டோம். சேர்ந்திருந்தா பாஜக அதிமுக சேர்ந்திருந்தா 30-35 சீட்டு அடிச்சிருக்கலாம், அண்ணாமலை கெடுத்துட்டார் என்று வேலுமணி வெளிப்படையாகவே அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் வேலுமணி சொல்ல, ஆமாம் அவர் சரியாக சொல்கிறார் அப்படின்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ல, வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன பிரச்சனையோ என்று அண்ணாமலை கேட்க, எங்களையெல்லாம் சுமை என்று சொன்னவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது, அவருக்கு அருகதை இல்லை என்று பதில் குற்றச்சாட்டை அதிமுக வைக்க, இப்படி நிறைய சுவாரஸ்யங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு வளர்ச்சி யாருக்கு வீழ்ச்சி, இந்த தேர்தல் முடிவுகள் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இணையக்கூடிய பேனலை வரவேற்போம். அரங்கத்தில் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், திரு நாஞ்சில் கோலப்பன் மற்றும் திரு டாக்டர் சுமன் ராமன், திரு பொங்குலூர் மணிகண்டன் மற்றும் எக்ஸ்எம்பி திரு கே.சி. பழனிசாமி அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு பொங்குலூர் மணிகண்டன், அதிமுக பாஜக சேர்ந்திருந்தா 30-35 சீட்டு எடுத்திருக்கலாம், இதை எப்படி சொல்ல? 11 சீட்டில் பாஜகவால் 3ஆம் இடம் தள்ளப்பட்டு வீழ்த்தப்பட்டு 7 இடத்துல வரலாற்றிலே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டெபாசிட் போய் அதிமுக கோட்டையான கோவையிலேயே ஓட்ட விழுந்து இப்போதான் பிஜேபியோடைய அருமை தெரியுதா? தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் பிரச்சனை எல்லாம் பாஜக பேசுறாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரே தலைமைதான். எடப்பாடியார் என்ன முடிவெடுக்கிறாரோ என்ன சொன்னாரோ அதுதான். அதை மீறி யார் எதை சொன்னாலும் அது அதிமுக கருத்தாகவே எடுத்துக்க முடியாது. அப்ப வேலுமணி கருத்து எப்படி பார்க்க? ஒவ்வொருத்தருக்கும் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் பேச கருத்து உண்டுங்க. அவர் சொன்னது தவறுல என்ன சொன்னாருன்னா, அதிமுகவும் பாஜக இருந்தா 30 வந்திருக்கலாம், ஆனாலும் அண்ணாமலையினால போச்சு சொன்னார். அவ்வளவுதான். இப்ப நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். இப்போ வேலுமணி பேசியது அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ கருத்து அல்ல. இல்ல அதாவதுங்க, எடப்பாடியார் என்கிற பொதுச் செயலாளர் தான் இறுதி முடிவு எடுப்பார். அந்த பொதுச் செயலாளர் யாரு அதிகாரம் கொடுத்ததுங்க? பொதுக்குழுதான் முடிவெடுத்தது. பொதுக்குழு தொண்டர்கள் கூடிதான் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்ததுங்க. அந்த முடிவெடுத்து செயல்படுத்தவே எடப்பாடியார். எனவே அவர் இதை யாரு சொல்லுவாங்க, கருத்து சொல்றது தவறு கிடையாது, அவருடைய உரிமை, ஜனநாயக ரீதியா பேசலாம். ஆனா இது தொண்டர்களால் கட்சி பொதுக்குழுவால் என்ன முடிவெடுக்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு 30-35 சீட் எடுத்திருக்க முடியாதா பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்தா? இல்ல ஒரு 10 சீட் 15 சீட் எடுத்திருக்க முடியாதா? 7 இடத்துல டெபாசிட் இழக்காம இருந்திருக்கலாம்ல. இல்ல 40 வென்றிருந்தாலும் கூட அதிமுகவுக்கு உடன்பாடு இல்லாத காரணம் என்னவென்றால், அதிமுக தலைவர்களான பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் அம்மா இவர்களை கேவலமாக பேசிவிட்டு அவர்களோடு இணைந்து கூட்டணி வைப்பதை விட அதிமுக கேவலமாக முடியுங்க. அதாவது அதிமுக எப்படி கொந்தளிச்சு வச்சு பாருங்க. அம்மா குறித்து என்ன பேசினாரு? ஊழல் குற்றவாளி, சிறைக்கு போனோம்னு பேசிட்டு மதுரை மாநாட்டை கேவலப்படுத்தி விட்டு அதிமுகவையே மிக மோசமாக விமர்சித்து விட்டு கூட்டணி இருந்து கொண்டு எப்படி நீடிப்பீங்க? அப்போ இன்றைக்கு ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம் என்று அது தேர்தல் வாக்கு வச்சு பேசுறது ஒண்ணும் இல்லைங்க சார். 96ல அதிமுக படுதோல்வி. அதுக்கு முன்பு பாருங்க, திரு வைகோ அவர்கள் திமுக நீக்கப்பட்ட இடைத்தேர்தல் போட்டிவிட்டார். அதுக்கு பிறகு அவரே 10% வாக்கு வாங்கினாருங்க. திரு விஜயன் வாங்கினாருங்க, மூப்பனார் வாங்கினாரு. நீங்க பல்வேறு ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் செய்தவர், நாக்க துருத்தியவர், தேமுதிகவோட கூட்டணி வைக்கல. நீங்க கூட்டணி வைக்கிறது அவர்ல சொல்ல நான் அந்த கருத்து சொன்னேன். 1980 நினைக்கிறேன், 80 முன்பாக இந்திரா காந்தி அவைய முதல்ல வந்த போது திமுக எல்லாமே அடிச்சு உடைச்சாங்க. திரு ராஜாராம் என்ன பேசுறாங்க தெரியும், திரு கருணாநிதி என்ன பேசுறாங்க தெரியும். அதுக்கு போய் அவர்களே கூட்டணி வச்சாங்க. அரசியல் அதிமுக ஒரே நோக்கம் திமுகவை எதிர்கொள்வது. அந்த அடிப்படையில் தான் பாஜகவோடு இணைந்து தேர்தலை போட்டியிட விரும்பியது.
ஆனா அங்கே நடந்த என்ன, அந்த அதிமுக தலைமையே விமர்சனம் பண்ணுகிற போது, தலைவர்களே கேவலப்படுத்துகிற போது எப்படி ஏத்துவீங்க? இப்ப இன்னைக்கு வந்து வெற்றி தோல்வி பத்தி பேசுவாங்க. ஆனாலும் அதிமுக தன்மானம் சுயமரியாதை என்பது நிச்சயமாக உண்டு. அதை கெடுத்துக் கொண்டு அதிமுக கூட்டு வைக்க கூடாது. இந்த 7 தொகுதியில டெபாசிட் இழந்திருப்பது உங்களுக்கு தன்மானத்தை கூட்டுதா சார்? சார், அம்மா 11 இடத்துல வந்து பிஜேபியால வீழ்த்தப்பட்டு 3ஆம் இடம் போயிருக்கிறது உங்களுக்கு தன்மானத்தை கூட்டுதா சார்? சார் ஒண்ணு இல்ல, சார் வீரனுக்கு வந்து எல்லாமே சகஜம்தான். தேர்தல் காலத்திலே தைரியமாக இருக்க வேண்டும். வெற்றி தோல்வி சகஜம்ங்க. சார் இல்ல சார், அது இல்ல, நீங்க ஒண்ணு சார் 2014 சார் உண்டா சார் அதிமுக வரலாறுல எப்படி இந்த கட்சி சார் இல்ல 2014 பாஜக தனித்து போட்டிட்டு கூட்டு வச்சு என்னாச்சுங்க, 18% வாக்குகளை வாங்கி 2ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு திமுகவை தள்ளியது. ஆனா அடுத்து 2019 அதிமுக அத்தனை கட்சிகளும் சேர்ந்து போட்டிட்டு 19% தான் வாங்குச்சுங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, அதாவது திமுக மீண்டது சார் 2016க்கு அப்புறம் அதிமுக எங்க மீண்டது? தொடர் தோல்வி 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 தோல்வி. இதுதான் தவறான. 19 அதிமுக தோற்றது, 19% வாக்குகளை வாங்கியது. ஆனால் 21 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் என்று எடப்பாடி அறிவித்த பிறகு வாங்கிய வாக்கை பாருங்க, வெற்றி பெற்ற தொகுதி பாருங்க. சார் ஆட்சி எம்ஜிஆர் இருக்கும்போது தொடர்ந்து ஆட்சிய திமுக இல்லையா, மீண்டும் வரலையா? அதுபோல சார் 2019 38 இடங்கள்ல வெற்றி பெற்ற திமுக 2021 234 ஏன் ஜெயிக்க முடியல? அதிமுக திமுக. அப்ப இது அரசியல் சில சூழ்நிலைகள். கேசி பழனிசாமிக்கு முன்னதாகவே பதில் சொல்லிட்டீங்க. கேசி பழனிசாமி கேட்பார் தொடர் தோல்வி அப்படின்னு, அதுக்கு அழகா சொல்லிட்டீங்க. எம்ஜிஆர் தோற்கலையா? ஜெயலலிதா காலத்துல தோல்வி இல்லையா? உங்க பின்னாடி எம்ஜிஆர் காலத்துல தோல்வி இல்லையா? நீங்க சும்மா அதிமுக பேசுறதை இன்னையோட நிப்பாட்டிக்கோங்க திரு கேசி பழனிசாமி. இல்ல, அதாவது இந்த வாதம் வந்து தவறு. அதாவது எடப்பாடி பழனிசாமி என்பவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஒப்பிடுவது என்பது வந்து தவறு. நீங்க அவர்கள் காலத்திலேயே தோல்விங்கிறாரா இல்லையா? நான் ஒப்பிடலைங்க. இல்ல அப்படி இல்ல. எம்ஜிஆர் எந்த காலத்துல தோத்துருக்காரு? 80ல திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்த பொழுது அந்த நாடாளுமன்ற தேர்தல், உடனே வந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைத்தார். அதே போல அடுத்து வந்து உள்ளாட்சியில திமுக தோல்வி. அம்மா காலத்துல தோல்விகளாக இருந்தாலும் கூட 2 முறை சட்டமன்றத்தில் தோத்திருக்கிறாங்க, 2 முறை நாடாளுமன்றத்தில் தோத்திருக்கிறாங்க. 96 அதிமுக சந்தித்த மிகப்பெரிய தோல்வி. ஆனா அன்றைக்கு கூட 28% வாக்கு வங்கியை அதிமுக இழக்கல. இப்ப போன 2019 விட கூட்டி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு 2019 விட ஜாஸ்தியா அதிமுக இன்றைக்கு 2019ல போட்டியிட்ட இடங்கள் 20, இன்றைக்கு போட்டியிட்ட இடங்கள் வந்து 33. அப்ப 20 இடத்துல போட்டியிட்டு 18% வாங்குறாங்க, 19% வாங்குறாங்க. இன்னைக்கு 20-21% வாங்குறாங்க. இது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒப்பீட்டுக்கு எடுத்துக்க முடியும்? விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில வெறும் 5000 ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. சார், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி நாஞ்சில் கோலப்பனுக்கு தெரியும். ஜெயலலிதா இருந்தபோது, ஜெயலலிதா ஆட்சி நடந்தபோது டெபாசிட் பத்தி பேசுற யோகியதை இருக்கா? அருகதை இருக்கா? 5000 ஓட்டலாம் டெபாசிட் போச்சா? டெபாசிட் போச்சு ஜெயலலிதா இருக்கும்போது. அதுக்காக 5000 கட்சி என்ன சார்? பிஜேபி காங்கிரஸ் தொகுதி அது. அதுக்கு நான் வாரேன், ரெண்டாவது வரேன். ஓகே, திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை தாங்கிற. நான் திரு கேசி பழனிசாமிட்ட விரிவா இன்னும் வரப்போறேன். இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை. இப்ப நீங்க 1 இருந்திருந்தா ஒரு 30-35ங்கிறார், அது கூட விட்டுருங்க, 10-15 வந்திருக்கும். இப்ப இன்னைக்கு 300-400 நீங்க 300க்கு மேல வந்திருக்கலாம். இது காரணம் அண்ணாமலை. இதுக்கு எல்லாமே காரணம் அண்ணாமலைங்கிறது. அதாவது எங்க அத்தனை பேருக்கும் ஒரு மலையளவு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். பிஜேபி காரியகர்த்தாக்களும் தொண்டர்களும் இன்றைக்கு நாங்கெல்லாம் தன்மானத்தோடு நெஞ்சு நிமிர்த்தி நடக்கிறோம்னா அவர் கொடுத்திருக்கிற இந்த விட்டமின் டானிக் தான் எங்களுக்கு. எது இப்ப எங்களுக்கு கிடைத்திருக்கு? இமாலய வெற்றி தான். வெற்றியா? இது இமாலய வெற்றிங்கிற அட்ஜெக்டிவோட சொல்றேன் நான். எதுக்காக சொல்ல வரேன்னா, நிஜமாலே வெற்றி பெற்றா அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் எடுத்துடுவீங்க? இல்ல அதாவது நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எங்க தலைவர் நேற்று பேட்டியில கூட தெளிவாக சொன்னாரு. ஒரு குழந்தை எப்படி வளர்ந்து நடக்க போகுதோ, தவழுகுது, அப்புறமா தள்ளாடுது, அப்புறம் தத்தி நடக்கும், அப்புறம் ஓடுங்கிற மாதிரி எங்கள் கட்சிக்கு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இங்கே குறிப்பாக இத்தனை ஆண்டு கால திராவிட அரசியலுக்கு மத்தியில் வந்து
ஒரு வெறுப்பு அரசியல் விதைக்கப்பட்டது. ஒரு மைனஸ்லேருந்து 0 ஆகணும், அதுக்கப்புறம் தான் எங்களோட கவுண்டிங்கே ஸ்டார்ட் ஆகணும். அது மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இத்தனை பெரிய வெற்றியை இவ்வளவு குறுகிய காலத்தில் அவர் ஈட்டி கொடுத்திருக்கிறார். நல்லா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எது வெற்றி சார்? இந்த சதவீதம் இல்லை, மக்களுடைய எண்ணத்தில் நாங்கள் இப்போ ஒரு மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக வந்திருக்கிறோம் அல்லவா. மூன்றாம் ஆட்சிக்கு ஒருவேளை நீங்க கூட்டணியில இருந்து ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ இல்ல அவங்க சொல்ற மாதிரி 30 சீட்டோ வந்திருந்தா அது வெற்றியா பார்க்கப்பட்டிருக்குமா, எப்படி பார்க்கப்பட்டிருக்கும்? அதாவது எது வெற்றியா பார்க்க? அதாவது இது அரித்மெட்டிக் கணக்கு இப்படி நம்ம போட முடியாது. ஏன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப வாக்கு சதவீதம் இன்னும் அதிகரிக்கலாம், இன்னும் வீழ்ந்தும் போகலாம். இதே இவங்க கூட தான் நாங்க இந்த ரிசல்ட்டோட பெட்டரா வந்திருக்கும்ல. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்தோமே. 14ல ஒன்றாகத்தான் இருக்கிறோம், 19ல ஒன்றாகத்தான் இருக்கிறோம். எங்க வந்துச்சு வாக்குகள்? அன்னைக்கு நிலைமை வேற இல்ல, நரேட்டிவ் வேற இல்ல, இன்னைக்கு நரேட்டிவ் வேறன்னு இல்ல. அந்த மாதிரி தான் நரேட்டிவ் மாறும். வாக்கு சதவீதம் இதே வரும்னு சொல்ல முடியாது. அப்ப என்னன்னு கேட்டா களத்துல தொண்டர்கள் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் அல்லவா, அங்க அந்த இடத்துல இருக்கணும்ல. இப்ப தனியா நின்று அந்த அனிமாசிட்டியை உருவாக்கினதை நீங்கிறார். வேலுமணியோட உரையை கேட்டிருப்பீங்க. டாக்டர் தமிழிசை இருக்கும்போது, எல்முருகன் இருக்கும்போது ஒரு அனுகூலம் இருந்தது. நீங்க ஒரு அனிமாசிட்டியை உருவாக்கிட்டீங்க. அதனாலதான் எங்களுக்கு கூட்டணி இருக்கணும்னு ஆசை தான். அதாவது உருவாக்க இருக்க முடியாத அளவுக்கு செஞ்சுட்டீங்க. சில பொது வெளியில நாங்க பேசும்போது சில புள்ளிகள் வைக்க முடியும், முழு கோலத்தையும் என்னால இங்க போட முடியாது. ஆனா நான் தெளிவாக இங்க ஒரு விஷயத்தை சொல்றேன். அவங்களால எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களின் வளர்ச்சியும் வீச்சையும் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. இது பங்காளிங்க 2 பேர், ஒன்று அதிமுக திமுக மாறி மாறி நம்ம இருந்தால் பரவாயில்ல, மூன்றாவது ஒரு எழுச்சியை அவங்க இப்படி ஒரு தலைவர் உருவாகுவதை ஏற்க முடியவில்லை. ஏன் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா தலைவர்கள் எல்லாரும்? காமராஜரை பத்தி விமர்சிக்கலையா, காந்தியை பத்தி விமர்சிக்கலையா? இன்னும் கொஞ்சம் புள்ளி வைக்கிறேன், அதுக்கு தான் வரேன். அதாவது இதற்கு முன்னாடி புரட்சி தலைவரையும் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் யார் விமர்சிக்காம இருந்திருக்கா? இத்தனை திமுக சொல்லாத விமர்சனங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அவர் சொல்லும்போது அவர் என்ன ஊழலுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி இருக்க முதல்வர்கள் சிறைக்கு போயிருக்கான்னு ஒரு விஷயத்தை பேசினாங்க. அது பேச்சு ஒரு சாக்கு தான் சொல்ல வரீங்களா? அதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் கூட அமைதியா இருந்தாங்க. இதுக்கே ரியாக்ஷன் 3 நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்க அவங்க. அடுத்த நாளே அடுத்த நிமிஷமே வரல. அவங்க என்ன எதை செஞ்சா இதுல இருந்து ஒரு இதை லீட் எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தாங்க. 3 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஐயா அப்படி பேசியிருக்காரு ஏற்கனவே அதை ஒரு காரணமாக்குவோம். அதுவும் மற்றவங்க எல்லாம் குறிப்பிட்ட பிறகுதான், அவங்க ஊடகத்தில் வந்த பிறகுதான் அதை எடுக்கிறாங்க. எதுக்காக இதை நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒன்றாக இருக்க அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இது காரணமாக இது ஒரு காரணமாக எதனால முடிவு எடுப்பாங்க? எதுக்கு? அண்ணாமலை காரணம் இல்ல, அவங்களுக்கு வேற கால்குலேஷன். அதுதான் அந்த கோலத்தை நம்ம உருவாக்கிக்கணும். மூன்றாவது மிகப்பெரிய தலைமை கொங்கு மண்டலத்திலேருந்தே உருவாக்குறாங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவராக உருவாக போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய எழுச்சி அடைய போகிறதுங்கிறதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருந்தது. நீங்க ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியை இதுக்கு ஒரு கூடுதலா ஒரு வலு சேர்க்கிற வாதத்தை சொல்லிடுறேன். இதனால பாதிக்கப்பட்டது பாஜக பாதிக்கப்படலை. நாங்க 2 இருந்த சதவீதத்திலிருந்து இன்றைக்கு 11 தாண்டி நாங்க எடுத்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில். அப்பனா எங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனா யாரை புறந்தள்ளி இருக்கிறார்கள்? 12 இடத்துல எங்களுக்கு பின்னாடி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 8% வாக்குகளை இழந்தவர்கள். யார் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலத்தில் தான் மாற்று கட்சிகள் இருக்கிறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியின் இந்த வளர்ச்சி, நான் சொன்னேன் இல்லையா, மைனஸ்லேருந்து 0, 0லேருந்து தான் ராஜ்யம். அதுக்கு வர்றதுக்காக எங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உழைப்பை எங்கள் கட்சியும் தலைமையும் மத்திய தலைமையும் கொடுத்திருக்கு. இழப்பு உங்களுக்கு தாங்கிறார் மணிகண்டன். நீங்க 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய வாக்கு 18% கூட்டணியோடு சேர்த்து. இன்னைக்கு என்ன பாருங்க, அப்ப என்ன மாற்றம் பாருங்க. அப்போ அதே 2014ல தேமுதிகவுடைய பங்கு பாமகவுடைய பங்கு தான் பாஜகவுடைய பங்கோட அதிகம். அன்னைக்கு 4% 5%, கரெக்ட் மீ ஃபைம் ராங். ஆனா இந்த முறை முதன்முறையா பாஜக இரட்டை இலக்கத்துல வந்திருக்கு. அது வளர்ச்சியா? நீங்க அடைவது வளர்ச்சியா? எது வீழ்ச்சி, எது வளர்ச்சி? இல்ல இல்ல, பிஜேபி 5.56 தான். 19 என்கிட்ட புள்ளி விவரங்கள் இருக்கு. இல்ல ஒரு விஷயம், அதாவது பாஜக பிரதமர் வேட்பாளர் முன்வைக்குது, திமுக இந்தியா கூட்டணி சொல்றது. நீங்க என்ன பிரச்சாரம் பாருங்க, 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி என்ன பிரச்சாரம். இவர் திமுக பாஜகவோடு இணைந்து மறைமுக கூட்டணி பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எது பேசுறீங்க, நாங்க தான் ஜெயிக்க போற, மத்திய அமைச்சராக போற, உள்துறை அமைச்சராக போற, தொழிலாளர்களை போல கூட்டத்தை எல்லாம் சார். அதை பத்தி அதிமுக கவலைப்படும் சார். நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று அண்ணாமலையோடு இணைந்து கேவலப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி போறதை விட
கௌரவமான மரியாதையான வாக்களை மரியாதை குறைவாக அதிமுக தலைவர்களை எங்கேயுமே அண்ணாமலை அவர்கள் பேசவில்லை, அதுதான் உண்மை. நீங்க உங்க தோல்விக்கான ஒரு காரணத்தை அண்ணாமலை அவர்கள் மீது சுமத்தாதீர்கள். நீங்க தோல்வியை பத்தி கவலைப்படுறீங்களா, கவலையே படலங்கிறீங்களா, அதுதான் உங்க தொண்டர்கள் உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு. கவலைப்படாம இருக்கீங்களேங்கிறதா உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு. முடிச்சாரு பங்காரு வச்சு ஊழல் பண்ணாரு, கர்நாடகா ஊழல் பண்ணு அதிமுக பேசியிருந்தா நீ அமைய விட்டுருப்பீங்களா? ஒவ்வொரு மாநிலமா சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஊழல் பண்றீங்கன்னு சொன்னா பாஜக பரவாயில்ல சேர்ந்துலாம் சொல்றீங்களா? ஒத்துக்குவீங்களா? மோடி குறைச்சு ஒத்துக்குவீங்களா? அப்ப வாஜ்பாய் ஒத்துக்குவீங்களா? நீங்க யார குறி வைக்கிறீங்க? அண்ணாவை கூட சொல்றீங்க. அதிமுகங்கிற இயக்கம் அண்ணாவின் பெயரில் உள்ளது, அதை கேவலப்படுத்துறீங்க. புரட்சி தலைவர் அம்மாவை தெய்வம் சொல்றாங்க. இப்ப எடப்பாடி இருப்ப எல்லாருமே தினசரி அம்மாவை தெய்வமே வணங்குறாங்க. இப்ப அவரை குறை சொல்லி விட்டு கூட்டணியை வச்சுக்கன்னு சொன்னா வெற்றியே தேவையில்லை. இதை பத்தி கவலை இல்லை. தன்மானத்தோட தேவை சந்திப்போம் சொல்லி நாடு முழுவதும் ஒற்றை நபரா நீங்க எல்லா கூட்டணியும் வச்சீங்க, எல்லாம் சேர்த்துறீங்க. யாருமே இல்ல. யாரு போட்டீங்க? ஓபிஎஸ் போட்டீங்க, தினகரன் போட்டீங்க, ஏசி சண்முகா, அன்புமணி மனைவி, யாருன்னு பாருங்க. யாருமே இல்லாம எளிய சாதாரண தொண்டரை நிறுத்தி 23% வாங்கின வாக்கு அதிமுக மிகப்பெரிய வெற்றி. எவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற கட்சி சார், 22% கொண்டாடிட்டு இருக்கீங்க சார். எவ்வளவு தோல்வி அதிமுக பார்த்திருக்கீங்க பாருங்க. புரட்சி தலைவர் அம்மா தெய்வம், அதிமுக தெய்வம். அந்த மாதிரி செரு கிடைச்சாங்க. அதிமுக வீழ்ந்து போச்சா? எல்லாம் ஓடுனாங்க, வீழ்ந்து போச்சா? ஒரே ஒரு நிமிஷம், என் கேள்வியை சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க. என் கேள்வியை சேர்த்து பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி கொங்கு மண்டல இந்த மாதிரி விஜயகாந்த் வாக்கு வாங்கியிருக்காரு, அதே மாதிரி வைகோ வாங்கியிருக்காரு, அதே மாதிரி மூப்பரா வாங்கியிருக்காரு. நீங்க இந்த மாதிரி மூன்றாவது அணி கண்டவர்கள் பல பேர் வாக்குகளை வாங்கிய வரலாறு உண்டு. ஆனாலும் வீழ்ந்திருக்காங்க. திமுக அதிமுக பலம் பொருந்திய வாக்கு வங்கி உள்ள கட்சி என்பதை 26ல பாருங்க, அதிமுக நிரூபிக்குங்க. என்னுடைய கூற்றுக்கு நீங்க வலு சேர்க்கிறீங்க. ஒரே ஒரு முறை அவர் பொதுப்படையா பேசினதை நீங்க பெரிய தன்மானத்துக்கு இழுக்குங்கிறீங்க. எத்தனையோ முறை எங்க தலைவர் மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் மேடத்தையும் சரி புரட்சி தலைவரையும் சரி பெருமைப்படுத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியல. ஒரே ஒரு அதுக்காக தான் சொல்றேன், நீங்க ஒரு காரணம் தேடுகிறீர்கள். உங்க தோல்விக்கு, உங்களுடைய தொடர் தோல்விக்கு ஒரு காரணம் தேடுகிறீர்கள். அத அண்ணாமலை மேல சுமத்தி நான் என் மேல தப்பு இல்லைங்கிற மாதிரி எஸ்கேபிசம் தப்பிக்க முனைகிறீர்கள். அவ்வளவுதான். அதிமுக அடியும் அண்ணாமலை வாயிலிருந்து வாழ்க்கை வருதுன்னு சொன்னா உள் மனசு என்ன வச்சுக்கிறீங்க? உள் மனசு யார் உத்தரவாதம்? வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவை அழிப்பதற்கான அனைத்து முயற்சியும் பாஜக செய்திருக்குங்க. இன்னைக்கு சொல்லலாம். ஆனா 26ல பாருங்க, இதை மாற்றி காட்டுவோம். ஏன்னா இதே மாதிரி 24ல பாராளுமன்றத்தில் 2வது இடத்தை பெற்ற பாஜக 26ல இதே மாதிரி இவங்க அடிச்சிட்டு இருந்தா களம் மாறுமா? மணிகண்டன் நினைக்கிற மாதிரி இல்ல பாஜக நினைக்கிற மாதிரி ஆட்சிங்கிறதெல்லாம் உங்க கணிப்பு என்ன, உங்க பார்வை என்ன? முதல்ல 26க்கு 2 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் வரலாம். சோ இப்ப உட்கார்ந்துட்டு 26க்கு என்ன வியூகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றது ரொம்ப பிரிமெச்சூர். ஆனாலும் இந்த தேர்தல்ல நிச்சயமா இத திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அது வெற்றின்னு சொல்றது எனக்கு வினோதமா, நிஜமாவே நான் ஸ்டண்ட். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, டாக்டர் தமிழிசை ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காங்க. கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெற்றிருப்போம்னு திரு SP வேலுமணி சொன்னது நான் ஏத்துக்கிறேன், சரியான கருத்து தான், அது நிதர்சனம், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் கூட்டணியில இருக்க மாட்டோம் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றது யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. யாராலையும்ங்கிறது யாருங்கிறது நீங்க பொருத்திக்கலாம், யார ரெஃபர் பண்ணாங்க. சோ பாஜகவிலேயே யார் ரெஃபர் பண்ணாங்க பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன், நீங்க வெளிப்படையாவே கேட்கலாமே. இல்லைங்க, மாநில தலைவரை குறிப்பிட்டுதான் நான் மாநில தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுத்துட்டு இருக்கேன். அவர் கருத்து தெரிவிக்கிறாரு, நான் என் கருத்து தெரிவிக்கிறேன். ஜனநாயக கட்சி. சோ கட்சியினுடைய நிலைப்பாடு, கட்சிக்குள் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒருமித்த கருத்து இந்த விஷயத்தில் இல்லை. ஒருமித்த கருத்து மத்திய தலைமை தாங்க எடுப்பாங்க. மாநில தலைவர்களோ மாநில தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ எடுக்க முடியாது. சார் நீங்க பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணல. நீங்க முடிச்சப்புறம் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் திட்டவட்டமாக பாஜகவில் தமிழ்நாட்டில் பிளவுபட்டு இருக்கிற ஒரு அமைப்பு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிற. நீங்க ஹரி 2014 நீங்க பாத்தீங்கன்னா கூட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் 18% எடுத்தாங்க.
இப்பவும் அதே 18% சார் அதுல பாஜக பங்கு என்ன சார்? அது ஒரு நிமிஷம் டபுள் மடங்கு அதுல வளர்ந்துருக்குல்ல? ஒரே டிஃபரன்ஸ் அப்போ வந்து தேமுதிகவுக்கு ஓட்டு அதிகமா இருந்துச்சு, பாஜகவுக்கு ஓட்டு கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு பாஜகவுக்கு ஓட்டு கொஞ்சம் கூடி For the first time in their history 10% முன்னாடி பாஜக தமிழ்நாட்டு அரசியல்ல எப்போ வாங்கிச்சு? ஹரி 10% பிரதமர் மேல. வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 அதிமுக பலவீனம் அடைய அந்த வாக்குகளில் ஒரு பகுதி வந்து பாஜகவுக்கு சென்றிருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனால் வெற்றி பெறும் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? மாநில தலைவர் என்ன சொன்னாரு? 25%. இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வியூ கூட உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. 20%. நாவிகா குமாருக்கு கொடுத்த இன்டர்வியூல உண்மைதான். நானும் எங்கும் போல நீங்களும் இருப்பீங்க, பாருங்க நான் வந்து சார் எல்லாருமே national அப்படித்தானே TV ல சார் நான் சொல்லுவாங்க. சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி 40 தொகுதியில வெல்வனாரு. இல்ல, இன்னைக்கு பிரதமர் 400 சீட் அப்படின்னாரு. காங்கிரஸ் நாங்க தான் 295 ஹரி, சீட் ஒரு வாங்குவேன்னாங்க. நிமிஷம், சோ ஒரு அப்படிதானே ஒரு ஹை பார் எல்லாருமே செட் பண்ணுவாங்க. அத ஹைப்பரே எடுத்துக்கலாம். அதிமுக இந்த கூட்டணியை விட்டு வெளியே செல்லும் உத்தேசம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அதை வந்து நம்ம ஏத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் அது டிஸ்பியூட்டபிள் இல்லையா? நோ. இல்ல, அது டிஸ்பியூட்ல ஒண்ணுமே கிடையாது. திருப்பி நீங்க உங்க தலைவர்களை வந்து அவமரியாதையா பேசினாக்க யார் எந்த கட்சி ஏத்துக்கும்? ஈவன் ஒரு சின்ன கட்சி, ஒரு 1% வாக்கு இருக்கிற கட்சி கூட ஏத்துக்க மாட்டாங்க. சோ இது வந்து ப்ரோவோக் பண்ணி வெளியே அனுப்புறது. வெளியே அனுப்பி நம்ம இப்படியும் பார்க்கலாம்ல. வெளியில போகணுங்கிற எண்ணம் இல்ல, வெளியில போகணுங்கிற எண்ணம் திரு பழனிசாமிக்கும் இருந்தது, தனித்து நிக்கணுங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கும் இருந்தது. இருவரும் அந்த புள்ளியில ஒட்டு போனாங்க. சோ அதனால இது சாத்தியமாயிடுச்சு. இருங்க நீங்க போய் இந்த பிரேக் நடக்கிறதுக்கு 10 days பிஃபோர் பாருங்க. மத்தியில் மோடி, மாநிலத்தில் எடப்பாடிங்கிறது எங்களுடைய கொள்கை சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. பிளவு பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கட்சி யார் சொன்னது? எடப்பாடி சொன்னார். எடப்பாடி அவர் கூட தான் சார் சொன்னாரு. ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இரட்டை தலைமை ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி சொன்னாரு? இல்ல ஹரி, அது வந்து பிரேக் ஆறதுக்கு சில நாட்கள் முன்னாடி சொன்னாரு. அந்த மாதிரி சொல்லல. அந்த கோல்டு வார் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. இங்கு வந்து அதிமுகவுக்கு எண்ணம் அந்த காலகட்டத்தில் இல்லை, பிளவு பிரேக் பண்ணிட்டு போறது. எஸ், இவங்க இந்த மாதிரி இந்த பேச்செல்லாம் தொடங்கிய பிறகு அண்ணாமலை தான் இதுக்கு காரணம் நினைக்கிறீங்க? பிரேக் ஏற்படுறதுக்கு அண்ணாமலை தான் காரணம். அது என்ன? வேர் இஸ் தி டவுட்? வேர் இஸ் தி டவுட்? சாத்தப்பட்ட விட்டதுன்னு அறிவிச்சது பாஜக அறிவிச்சதா அதிமுக அறிவிச்சதா? நாங்க என்ன எதிர்ப்பு பேசினது யாருன்னு கேக்குறாரு. எது இல்லைங்க, ஒரு போருக்கு காரணம் சார். நான் தொடர்ந்து உங்களோட கூட்டணியில இருந்துட்டு பிரதமர் மோடியை பத்தியோ பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை பத்தியோ அவமரியாதையாக பேசினால் அது உங்களுக்கு ஓகேன்னு ஏத்துக்கிட்டு எவ்வளவு நாள் இருக்கு? இல்ல அதாவது நீங்க அவங்க அதிமுகவினர் சொல்லலாங்க டாக்டர் சுமந்த். பட் நீங்க சொல்லும் போது அவர் என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு? அவரு ஊழலுக்கு எதிராக டிஎம்கே ஃபைல்ஸ கொடுத்துட்டே இருக்காரு. அந்த கொடுத்துட்டு இருக்கப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது ஒரு உண்மைதானே, அவர் சொன்னது ஒரு உண்மைதானே, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி முதல்வர்களும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு உண்மைதானே அது? இருங்க ஸ்ரீகாந்த் சார், ஒரு நிமிஷம். நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. என்ன ஃபைல்? டிஎம்கே ஃபைல்ஸ்ல என்ன சார் இருந்துச்சு? பொது வழியில் இல்லாத ஒரு விஷயம் சொன்னது சொல்லுங்க சார். எல்லாமே 10 வருஷம் 8 வருஷம் முன்னாடி பொது வழியில இருக்கிற விஷயத்தை போட்டுட்டு எந்த மேட்டருக்கு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க? திமுக வந்து அதிமுக ஊழல்னு சொல்லிட்டு எவ்வளவு கேஸுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க? எஸ்பி வேலுமணிக்கு எதிராக யார் கோர்ட்டுக்கு போனது? எடப்பாடி அவர்களுக்கு எதிராக யார் கோர்ட்டுக்கு போனது? திமுக தானே போனாங்க. சும்மா அந்த திமுக ஃபைல்ஸ்ங்கிறது ஒரு இட் வாஸ் a colossally misleading thing. அது வந்து ஒரு நாடகத்தை தாண்டி ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வேற வருவாங்க. உங்களுக்கு கோவம் வருமா? வரல. இல்ல இது அது எப்படி ஒரு அரசியல் பிரமுகர் தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக இவ்வளவு சொத்து சேர்க்கிறார்னு சொல்றது ஒரு தனியார் வெளிப்படுத்துகிறார். அதன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது இங்க இருக்க அரசாங்கம். திமுக அரசாங்கம் தான் அது மேல நடவடிக்கை எடுக்கணும். திமுக அரசாங்கம் இல்ல சார், மத்திய அரசாங்கம். சொத்துக்கு மீறி நீங்க அளவு சேர்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து இடி இன்வெஸ்டிகேஷன், நீங்க எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மேல இடி மணி லாண்டரிங் நடந்தாதான் சார் வருவாங்க. வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? அப்படியா? அப்ப வந்து ஏன் நீதிமன்றத்துக்கு போல? எது? ஏன் அதே ஊழல் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு திமுக முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி ஒரு ஊழலை அம்பலப்படுத்துகிறது, ஊழல் நடக்கும் தடுக்கிறது. அம்பலப்படுத்துறீங்க. 10 வருஷமா வந்த டாக்குமெண்ட் தானே சார் போட்டீங்க. பொது வெளியில இருக்கிற டாக்குமெண்ட் போட்டுட்டு ஊழல் அம்பலப்படுத்தினா யாராவது நம்புவாங்களா சார்?
அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் இல்ல அதுக்கும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் முடிவுக்கும் என்ன சம்பந்தம் டாக்டர்? இல்ல அந்த கான்டெக்ட்ல அவர் பேசினார். அவருக்கு கேள்வி கேட்கப்படுறப்ப இதன் மாதிரி நம்ம அதிமுக முதல்வர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் குறிப்பிட்டு கூட சொல்ல தமிழகத்தில் இருக்கிறவங்க ஆட்சியில் கூட்டணியில் அவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்படி எல்லாம் இல்லையே. அவர் உண்மையை எப்படி சொல்லாம இருக்க முடியாதுல. ஒரு மனிதர் ஊழலுக்காக எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து செய்யும் போது அதை தவிர நேரடியா அவங்க பேரை குறிப்பிட்டு அவங்க வீரத்தையும் தீரத்தையும் அணுகுமுறையும் அரசியல் சாணக்கியத்தனத்தையும் பலமுறை அண்ணாமலை அவர்கள் வாழ்த்தி இருக்கிறார். பலமுறை பிரதமர் அதை விட அதிகமா பேசி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில கூட்டணியில இருந்துட்டு தர்காரியா கமிஷன்ல கலைஞரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு அவர் பொதுவெளியில பேசினாக்க திமுக சும்மா இருப்பாங்களா? என்ன சார் இது லாஜிக் தானே. நீங்க எவ்வளவுதான் நீங்க டிஃபெண்ட் பண்ணாலும் இது இஸ் இட் லாஜிக்கல்? கூட்டணியை முறிச்சிட்டு நீங்க என்ன வேணா சொல்லலாம். அது ஓகே. காரணம் யாருன்னா இதே கூட்டணி ஹேப்பன் இன் பப்ளிக் ஐ. டாக்டர் என்னுடைய கேள்வி ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெற்றி பெற்றிருக்க முடியும். அந்த 30 அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு அரசியல்ல நாட் நெசசரிலி 0. அது 10 இருக்கலாம். ஒரு செகண்ட் -5 இருக்கலாம். ஹரி ஒரு நிமிஷம். தேர்தலுக்கு முன்பு பல மாதங்களாக நான் கொடுத்த ஃபிகர் வந்து ரெண்டு பேரும் ஒன்னா போயிருந்தா 10 இருந்து 15 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பார்கள். பர்டிகுலரா கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றிருப்பார்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 13 இடத்துல புல் ஓட் டிரான்ஸ்பர் ஆகலன்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10 இடங்களில் குறைந்தபட்சம் வெற்றி பெற்றிருப்பார்கள். இன்னைக்கு சிச்சுவேஷன்ல மோடிக்கு ஒரு ஆனரபிளான நம்பர் கொடுத்திருக்கோம்ல, ஒரு 300 தாண்டி இருக்கும்ல, கௌரவமா இருக்கும்ல திரு ஸ்ரீகாந்த். இல்ல இன்னைக்கு சிச்சுவேஷன்ல நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் நம்பாமல் இந்த சிறிய கட்சிகளை வைத்துக்கொண்டு இல்ல அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி பாஜக அமைச்சிருக்கோம். இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு பெரிய தேசிய கௌரவம் கிடைச்சிருக்கும் திருப்ப பொங்கலூர் மணிகண்டன். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு பேர் பேசுவது போல, நிதிஷ்குமார் பேர் பேசுவது போல தேசிய அளவுல தேசிய ஊடகங்கள் இபிஎஸ் கிங் மேக்கர் என்று பேசி இருக்காத அந்த வாய்ப்பை விட்டுட்டீங்களே. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பண்பட்ட பக்குவப்பட்ட அரசியல் தலைவர்கள் மாதிரி அண்ணாமலை இல்லைங்க ஒன்று. இரண்டாவது, திரு மோடி அவர்கள் அருகிலேயே அமர வைத்தாலும் கூட தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்துகிற அதிமுக தங்களுக்கு ஒரு சுயமரியாதை இழந்து கொண்டு செய்யாதுங்க. சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்ட பிறகும் கூட்டணியை நீடிக்க வேண்டும் என்று சொல்லி பாஜக இணைந்து ஆட்சி இருந்தால் அன்றைக்கு தொண்டர்கள் வெறுப்பா இருப்பாங்க. உண்மையிலே அந்த சூழ்நிலை இன்னைக்கு பேசுறா ஓட்டு இதே வந்து பாஜக ஓட்டு வாங்காம சொல்லி வச்சுப்பாங்க. நல்லதாக சொல்லுவாங்க இல்லைங்களா? முடிவு அப்படி இல்ல. ஒவ்வொரு தேர்தலிலும் சூழ்நிலை தான் முடிவெடுக்குங்க. கேட்கறது இல்லையா அதிமுக யாரும்? இல்ல அந்த சூழ்நிலையில் அதிமுக எடுத்த முடிவு சரி, பொதுக்குழு எடுத்த முடிவு சரி. இன்னைக்கு சொல்றேன், எடப்பாடியார் என்ன முடிவு எடுத்தாலும் அதிமுக என்றைக்கும் ஏற்குமே. ஓகே, திரு கேசி பழனிசாமி, திரு ராஜீவ் கொலப்பன் ரெண்டு பேரும் சுருக்கமா சொல்லுங்க, இடைவெளிக்கு பிறகு ரெண்டு பேரும் விரிவா வர. ஒருவேளை இருவரும் சேர்ந்து இருந்தா உங்க கணிப்பு என்ன திரு கேசி பழனிசாமி? அப்ஜெக்டிவா சொல்லுங்க. இருவரும் சேர்ந்து இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இருவரும் சேராததுல பாதிக்கப்பட்டது மத்தியில ஆளுகிற அரசாங்கம். அப்படி நடக்காம பாதிப்பு இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு இல்ல. திரு கேசி பழனிசாமி, உங்க குரூப்ல நீங்களே 30 சீட் ஜெயிச்சிருக்கலாம். எங்களுக்கு பிடிக்கல இந்த கூட்டணி, ஆனா ஜெயிச்சிருக்கும் நீங்களே போட்டீங்க, நான் பார்த்தேன். ஆமா, நிச்சயமாக இதனால யாருக்கு பாதிப்பு? மத்தியில மோடி அரசாங்கத்துக்கு 30 சீட்டு பத்தலைன்னா அதற்கு காரணமானவர் அண்ணாமலைன்னு போட்டேன். அப்ப இன்றைக்கு மோடி சந்திக்கிற இந்த ஒரு அவமானகரமான நிலைக்கு, ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டிங்கிற நிலைக்கு, சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கு அடிபணிகிற நிலைக்கு மதிப்பிற்குரிய பிரதமராக, ஒரு வெற்றி வீரராக, அவருக்கே நாங்க பதில் சொல்லிடுறோம். பேசுற எல்லாத்துலயும் இன்டர்ஃபியர் பண்றாங்க. ஓல்ட் ஹேபிட்ஸ் அவமானகரமாக நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்க நான் இடைவெளி பிறகு நான் உங்கள்ட்ட விரிவா அதெல்லாம் பேசி முடிச்சிட்டு பேசுங்களே. ஓகே ஓகே, நீங்க ஆரம்பத்துல இருந்து இத அப்படியே போட்டு பாருங்க. நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. சரியா? ரைட். இல்ல அதாவது இந்த அதிமுக தொண்டர்களின் முடிவுக்கு ஏற்ப பாஜக கூட்டணி வேண்டாம் என்று தலைமை கழகத்தால எடுக்கப்பட்ட முடிவு. அதை வேலுமணி இன்னைக்கு சொல்றது தப்பு. சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருக்கலாம், அண்ணாமலையால தான் இந்த கூட்டணி இல்ல என்பது அது தவறு. அண்ணாமலை காரணம் இல்ல.
2019 யாரு தலைவரா இருந்தாங்க? அப்ப அன்னைக்கு எப்படி தோத்தோம்? பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு வாக்காளர்களும் ஏற்றுக்கொள்ளல. நம்ம இனிமேல் கடந்த காலத்தை பேசுறதை விட வருங்காலத்தை எதிர்காலத்துல என்ன நடக்கும் பேசுவோம். ரொம்ப சொல்லுவாங்க. சுமன் சார் வந்து மூடி மறைக்கிறாரு. அண்ணாமலை வந்து பேசும்போது இதே மாதிரி பேசினாருன்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனாரு. ஆனா இதே வந்து எடப்பாடி மோடி பக்கத்துல மாலையை போட்டுட்டு வந்து மீண்டும் மோடி தான் வருவாரு சொன்னாரு. அத சுமன் சார் பூசி மறைக்கிறாருங்கிறது அண்ணனுக்கு தெரியல. அண்ணாமலை எதிர்த்தார் ஓபிஎஸ்ங்கறீங்க. ஆமாங்க, இந்த வார்த்தை அம்மா சொன்ன உடனே கேட்ட ஒரே வார்த்தை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு கேட்டாரு. ஆனா இதே எடப்பாடி மோடி ஜெயிப்பாரு, மோடி தான் அடுத்த பிரதமர் சொல்லி மாலையை போட்டு பக்கத்திலே நின்னாரு. அத அண்ணன் சொல்லுவாரும் பார்த்தே சொல்லல. அதனாலதான் நான் சொல்றேன் அதை மூடி மறைக்கிறாரு. ஆனா அவரு சுமன் சார் மூடி மறைச்சதுல திறந்து பேச வேண்டிய தருணம் வந்துருச்சு. இல்ல அத மறைக்காதீங்க. மக்கள் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஏன்னா அவர் வந்து செஞ்ச வேலை ஈரோடு கிழக்கு தொகுதியில அவரை நிக்க சொன்னார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். கேட்டிருந்தா பெரியவர் சொன்னாரு, கேட்கிற மாதிரி கேட்டிருந்தா இன்னைக்கு அண்ணாமலைக்கு இந்த நிலைமை தேவைப்பட்டிருக்காது. நீங்க அதிமுக பெரிய அளவுக்கு விமர்சிக்க முடியுமான்னு தெரியல. ராமநாதபுரத்தில் உங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம். அதை தாண்டி திரு ஓ பன்னீர்செல்வம் கழக ஒற்றுமைக்காக எந்த தியாகமும் செய்ய தயார் அப்படிங்கிறது இருக்காரு. ஏதாவது நடக்குதா சார்? அது அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கு போறாரு. தலைவருடைய இதை தியாகத்தையும் செய்ய தயாரா தான் இருக்கிறோங்கிறாங்க. ஒற்றுமைக்காக தானே சொல்றாரு சார். அப்படி ஒரு தலைவர் பழனிசாமி தலைமை ஏற்க தயாரா இல்ல சார். இந்த அண்ணா வந்து இப்ப இல்ல, அவர் நீதிபதி சதாசிவம் சாரோட அறிக்கை வந்த உடனே, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே சதாசிவங்கிற இவர் ஜெயச்சந்திரன், சாரி சதாசிவம் தான் ஞாபகத்துக்கு வராரு. என்ன பண்றதுக்கு, ஜெயச்சந்திரன் சாரோடைய தீர்ப்பு வந்த உடனே அண்ணன் கூப்பிட்டு உடனே என்ன சொல்றாரு, நம்ம எல்லாம் ஒற்றுமையா போவோம். அவர் எப்பவுமே ஒற்றுமை சார். இப்ப கூட ராமநாதபுரத்துல நின்னது ஒற்றுமைக்காதானே சார் நின்னாரு. ரெட்டலைக்கு எதிராக சார், ரெட்டலைக்கு எதிராக சொல்லாதீங்க, ரெட்டலைக்கு எதிராக சொல்லாதீங்க. நீங்க அவரை கட்சி வெட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, சின்னம் கிடையாது, எதுவுமே இல்லாம அப்போ எல்லா இடத்துலையும் விட்டுட்டு இதே மாதிரி டெபாசிட் காலி ஆயிட்டுன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஓபிஎஸோட ஆட்கள் இன்னைக்கு டெபாசிட் இன்னைக்கு 3.5 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு சார். இன்னைக்கு அண்ணனுடைய மரியாதை தமிழ்நாட்டில் 1,42 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க. நீங்க நினைச்சிருங்க. நான் ஒரு சுருக்கமா தெளிவா சொல்றேன். எப்படி சொன்னா 3.5 லட்சம் இன்னும் 40 போட்டு பாருங்க. அதை போட்டு பார்ப்போம். அது போட்டு சரியா போட்டோ 1,42,00,000. ஆனா இங்க 2 கோடி உறுப்பினர் சொன்னதுல 88 லட்சம் தான் இருக்கு. எங்க சார் உங்க உறுப்பினர்கள்லாம் ஓட்டே போடலையா? மணிகண்டன் 88 லட்சம் தான் இருக்கு. 2 கோடி உறுப்பினர்களே ஓட்டு. எங்களுக்கு 1,42,00,000 இருக்கு. அப்ப நீங்க உறுப்பினர் எங்க இருக்காங்க நீங்க பாத்துருங்க. இல்ல பன்னீர்செல்வம் அவர் இருக்கிற 1,42,00,000 வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா பாஜக வாக்கு அதிகம் வாங்கிருக்கையா? வாங்கல. ஏங்க ஒரு பாரி சோட்டுக்கு ஒரு சோறு போதாங்க. ராமநாதபுரத்துல 3 லட்சம் ஓட்டு இன்னும் 40 போட்டு பாருங்க. 1,40,000 முன்னாள் முதலமைச்சர் 3 முறை நீங்க பெர்சன்டேஜ் கணக்கு போடுறீங்க. அவர் போய் பொங்கலூர் மணிகண்டன் நீங்க பெர்சன்டேஜ் கணக்கு போடுறீங்க. 19%, 21%ன்னு தோல்வியை ஒப்புக்கொள்ளாம, அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்ட கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க பேசுறீங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம், 3 லட்சம் ஓட்டு தொகுதிக்கு 58,000 ஓட்டு, 234 தொகுதிக்கு இன்று போட்டு பாருங்க. 58,000 வச்சு 1,42 லட்சம் ஓட்டு எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. சரியா இருக்காது. அது அப்படி அவங்க சொல்லக்கூடாதா? திரு பொங்கலூர் மணிகண்டன் அப்படி போடுறது சரியில்லை. ஆனா உங்க அதிமுக கணக்குப்படி என்ன, அதிமுகவுடைய தொண்டர்கள் 2 கோடிக்கு மேல, அதுல பாதி கூட 88 லட்சம் தான் இருக்கு. பொதுமக்கள் சார் 96 இருந்தது அம்மாவுடைய காலத்திலேயே இந்த மாதிரி அம்மான்னு சொல்லாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. பொங்கலூர் மணிகண்டன் திரும்ப பூசி மறைக்காதீங்க, தோல்வியை ஒத்துக்கொள்ளுங்க. மணிகண்டன் நான் திரும்பி சொல்றேன், உங்களை மேற்பட்டு வந்து இப்படி எடப்பாடியை தூக்கி கொண்டு வந்து தெருவில் விடாதீங்க. தயவு செய்து சொல்றேன் பொங்கலூர் மணிகண்டன். நான் வந்து அம்மாவுக்கு சொல்ல அம்மாவையும் எம்ஜிஆரையும் பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியோ அவங்கள சார்ந்தவங்களுக்கோ தகுதியா தராதரமா கிடையாது, யாருக்குமே கிடையாது. நான் முழுமையா கேட்டு பேசுங்க. அம்மா எடப்பாடி பழனிசாமி நடுத்தரல நிப்பாட்டுங்க. இனிமேல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்படி பேசி 1.5 கோடி சொல்லிச்சு. என்ன வாக்கு பாருங்க, 1 கோடி 15 வாங்க. ஐயா மணிகண்டன், பொங்கலூர் மணிகண்டன், உங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இதுக்கு மேலேயே பழனிசாமி கொண்டு நடுத்தரல விட்டு என்ன செய்யணும்? உச்சத்தில விட்டு சிரிக்க வச்சிருக்காங்க.
பப்ளிக் சிரிக்கிறாங்க. மணிகண்டன் நீங்க பேசி பேசி பப்ளிக் சிரிக்கிறாங்க சார். இதுக்கு மேலையும் அதிமுக பற்றி ஓபிஎஸ் கற்பனை பார்க்க முடியாது சார். அதிமுக வரவே முடியாது சார். அவர் தொடர்ந்து ஏற்றுக்க மாட்டாங்க. சின்னத்தை முழக்க முயற்சித்தவர் அம்மா விமர்சித்த கட்சியோட பக்கத்துல அலங்கரிச்சு தெருவு திண்ணமா உட்கார வச்சு போட்டாங்க. 2024 பிறகு அதிமுக அழியும் ஓபிஎஸ் போகும் சொல்லி அடிக்க சொன்ன அண்ணாமலை நின்று வாக்கு கேட்டு போட்டு அதிமுக எடுத்து நின்று போட்டு அதிமுக சின்னத்தை முடக்குவதற்காக முயற்சி எடுத்து விட்டு தோற்ற பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சர். 3 கூட பெரிய விஷயம் சார் இது. ஏன் வெற்றி வரவில்லை? வெற்றிதான் முக்கியம் சொல்றீங்களா? ஏன் வெற்றி வரல? தனி நீங்க எல்லாம் இத்தனை குறைச்சல் கொடுத்து கூட தனியா ஒரு மனிதன் நின்று சாதிச்சார் இல்லையா சார்? அந்த எடப்பாடி அவர்களோடு சாரம் வரை போராடுவோம், பணியாற்றுவோம், வேட்போம். இந்த மாதிரி 8 இடத்துல டெபாசிட் காலி. அண்ணா திமுக நல்லா புடிச்சிருங்க. அண்ணா சார் இனிமே கொஞ்சம் ரிப்போர்ட் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். இனிமே நீங்க என்ன பேசுறீங்க? மக்கள் சிரிப்பாங்க சார். பாத்துக்கோங்க சுருக்குமா. ஒரு நிமிஷம் வந்து அதிமுக அவர் பேச விட மாட்டாரு. நான் மத்தவங்கள்ட்ட போறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த இயக்கத்துல இருந்து நீக்கணும் சொன்ன ஆளு தளவாய் சுந்தரம். இல்ல நல்லா புரியுதுல? டெபாசிட் காலியான ஆட்களை நான் சொல்றேன். தளவாய் சுந்தரம் அவர் பார்த்த கன்னியாகுமரி தொகுதியில டெபாசிட் காலி. ஜெயக்குமார் அவங்க பையன் டெபாசிட் காலி. அடுத்தது உதயகுமார் ராமநாதபுரத்திலையும் தேனியிலையும் டெபாசிட் காலி. அடுத்தது சண்முகநாதன் தூத்துக்குடியில டெபாசிட் காலி. கடம்பூர் ராஜி திருநெல்வேலியில டெபாசிட் காலி. முனுசாமி வேலூர்ல டெபாசிட் காலி. அது போக திருவள்ளூர் மூர்த்தி காலி. நல்லா புரிஞ்சிருக்க? இப்படி யாரெல்லாம் ஓபிஎஸ் அண்ணனா நீங்க இந்த கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லி போர்க்கொடி பிடிச்சாங்களோ அத்தனை பேருக்கு டெபாசிட் காலி தான் கொடுத்திருக்காங்க. இதுதான் மக்களின் தீர்ப்பு. திரு கேசி பழனிசாமி டெபாசிட் காலி எல்லாம் ஜெயலலிதா காலத்திலே பார்த்திருக்கோம்ல. பெண்ணாகரத்துல கூட தான் சார் இப்படி பண்ணல சார். அந்த கணக்கெல்லாம் ஒரு இந்த மாதிரி வீழ்ச்சியில இருந்து மீளாத ஒரு இயக்கம். அதெல்லாம் ஒரு குறையா பார்க்க முடியுமா? இல்ல நிச்சயமாக அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 88ல் சட்டமன்றத்தில் ஜே அணி ஜா அணின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டாங்க. சேரை தூக்கி எல்லாம் அடிச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகும் கூட இணைந்து பயணிச்சாங்க. செம்மலை அவர்கள் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பேரன்போடு அரவணைத்து இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி வலிமைப்படுத்தினாங்க. ஆரம் வீரப்பன் பொன்னையன் காளிமுத்து இவர்களை போல கொச்சையாக அம்மாவை விமர்சித்தவர்கள் இல்லை. ஆனா அவர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவாங்க. அப்ப இன்றைய தேவை என்பது தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி இருப்பது அதிமுக ஒன்றுபட வேண்டும். வேணா எடப்பாடி பழனிசாமி ஒரு நிபந்தனை வைக்கலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு இவர்கள் அதிமுகவில் பயணிக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்க நீங்க வந்து சேருங்க என்று வேணா ஓபிஎஸ்க்கு சொல்லலாம், சசிகலாவுக்கு சொல்லலாமே ஒழிய எந்த காலத்திலையும் அவர்களுக்கு அதிமுகவில் இடம் இல்லை என்று சொல்வது தவறு. ஒரே வரி சொல்லிடுறேன். அது வந்து எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வாரு. அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் இந்த முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வரணும். அப்படி இந்த முடிவுக்கு அவர் வரலன்னா மாற்று தலைமை நிச்சயமாக அதிமுகவில் ஏற்படும். அடுத்து அண்ணாமலை குறித்து ஒரே லைன் சொல்லிடுறேன். இன்றைக்கு அவர் சொல்றாரு இல்லையா 14%ல 11% எங்களுதுன்னு சொல்லி சொல்றாரு. திரு ராம்தாஸ் அவர்கள் இதை எப்படி பொறுத்து கொள்வார் நீங்க நினைக்கிறீங்க? 5% வாக்கு வங்கியை நிரூபித்தவர் 30 ஆண்டு காலமாக நிரூபித்துக் கொண்டிருப்பவர் திரு ராம்தாஸ். அதே போல தினகரன் 2.5% நிரூபிச்சிருக்கிறார். ஓபிஎஸ் 0.5% வச்சீங்கன்னா கூட 9%. அப்ப மிச்சம் இருக்கிற 14ல 9% போனா இவர்களுக்கு இருக்கிறது 5%. அண்ணாமலை இப்படி பேச அடுத்த முறை ராம்தாஸ் பாஜகவோட பயணிப்பார் நீங்க நினைக்கிறீங்க? இந்த முறை இந்த கூட்டணிக்கு மரியாதையை தேடி தந்தவர் திரு ராம்தாஸ். ஆனா நீங்க சமீபத்தில் அண்ணாமலை புரியாம
எதிர்கால விளைவுகள் எதிர் விளைவுகளை புரியாமல் கருத்து சொல்லிட்டு இருக்கிறார். நிச்சயமா ராம்தாஸ் மேற்கொண்டு பாஜகவோட உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது எங்கேயாவது சிண்டு முடிஞ்சு விட முடியுமான்னு முயற்சி பண்றீங்க. பாவம், உங்களால கொஞ்ச நாளா நீங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க வெற்றிகரமா. ஆனா புள்ளி விவர கணக்கு எப்படி போடணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு வேணாலும் புள்ளி விவரம் என்னால தர முடியும். 4.4% இந்த முறை வாங்கியிருக்காங்க. இது வந்து ரெக்கார்ட்ல இருக்கிறத மாற்ற முடியாது. பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்குன்னா முதல்ல உண்மையை கத்துக்கோங்க. முதல்ல எது உண்மைங்கிறது 11% மேல எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில, மோடி அவர்களுடைய தலைமையில நாங்க வாங்கியிருக்கோம். இன்னைக்கு 3வது மிகப்பெரிய கட்சியாக வந்திருக்கோம். அதனால மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியை நீங்க வந்து இதுல கழிச்சு பாரு அதுல கழிச்சு பாருன்னு தப்பா கணக்கு போடாதீங்க. எப்பவுமே உங்க கணக்கு தப்பு கணக்காவே இருக்கு. திரு கேசி பழனிசாமி சுருக்குமா இல்லன்னா அதுக்கு அவருக்கு பதில் சொல்லிடுறேன். அப்ப ஏசி சண்முகம் தாமரை சின்னத்துல வாங்கின ஓட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு ஒண்ணுமே இல்லையா? முழுக்க தாமரை சின்னத்தோட ஓட்டே தானா? கூட்டணி தலைவர்களை மதிக்கிற பக்குவத்தையும் இத வந்து நீங்க வந்து யாருக்கு சொல்லி தரணுமோ அங்க சொல்லிட்டாங்க. இதுதான் விஷயம். கூட்டணி கட்சி கொடி எடுத்து வராத, கூட்டணி கட்சி கூட வராத, நீங்க சும்மா ஓரமா உட்காருங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் தருவோம். இது நோட்டாக்கு கீழ இருக்கு பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. டாக்டர் சுமந்த் கூட்டணிகளை எப்படி மதிக்கணும்னு அங்க சொல்லுங்க. என்னுடைய கேள்வி இந்த 7 இடத்துல டெபாசிட் போடுறது தயவு செய்து பேசலாமா? எஸ் டாக்டர். கமிங் டு ரைட். ஒரு விஷயம் ஹரி, எல்லாரும் திருப்பி 11%. See, a vote share is also related to எத்தனை இடங்களில் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். நீங்க 3 சீட்ல இருந்து நீங்க 3 சீட்லயும் 40% ஓட்டு எடுத்தா கூட அந்தந்த சீட்ல உங்க ஓட் ஷேர் கம்மியா தான் இருக்கும். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 23 இடங்களோ 22 இடங்கள்லயோ தாமரை சின்னத்துல போட்டியிட்டதுங்க. ஓட் ஷேர் அதிகமாக தாங்க ஆகும். என்ன இது ஹரி, திருப்பி இது மாதிரி 23 வகுக்க போறாங்க சார்? இல்ல சார் மன்னிக்கணும் சார். ஓட் ஷேர் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு நீங்க போய் பாருங்க சார். அதிக இடங்களில் போட்டியிட்டீர்கள் என்றால் மொத்தமா வாங்கின வாக்குகள்ல பாஜகவுக்கு எத்தனை வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கறதுதான் சார் கணக்கு. நீங்க 3 இடத்துல இருந்தீங்கன்னா உங்க ஓட் ஷேர் கம்மியா இருக்கும் சார். இது பொதுமக்களுக்கு தெரியாதா? 1 decade ago 2009 பாஜக தனிச்சு தான் நின்னுச்சு. அன்னைக்கு அவங்க வாக்கு சதவீதம் 2.5% கட்சி. அதுதான் அவங்களுக்கு இருந்த ஒரு டாக். For the first time எப்படியோ ஒரு 10% தாண்டறாங்கன்னா you should acknowledge that. ஹரி, ஒரு நிமிஷம் ஹரி, நீங்க 40 இடங்களில் போட்டியிட்டு அவர்கள் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள்? 2% காலம் உண்டு டாக்டர். இல்ல அது இருக்கு ஹரி, 90ஸ்ல இருக்கு, 2000ஸ்ல இருக்கு. 2009ல எல்லாம் சொல்றேன்னா இல்ல but this increase in the last election is also because of more constituencies. அத வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. முடியல உங்களால நிக்கிறதுக்கு. ஹரி, ஒரு நிமிஷம் ஹரி, உங்களுக்கு இன்னொரு விஷயமும் புரிய மாட்டேங்குது ஹரி. இப்போ முடிச்சுக்க முடியும் இல்ல, ஒரு நிமிஷங்க. எப்பவுமே நீங்க கூட்டணியில நிக்கும் போது உங்களுடைய கட்சியினுடைய ஆக்சுவல் ஓட் ஷேர் கால்குலேட் பண்றது இஸ் ஆல்வேஸ் ட்ரிக்கி. அன்லெஸ் உங்களுக்கு இப்போ ஒரு சிம்பிள் உதாரணம், இப்போ திருவண்ணாமலையில திரு அஸ்வத்தாமன் இருந்தார். அஸ்வத்தாமன் அவர்களுக்கு வந்த வாக்குகளில் பாஜகவுக்கு போடப்பட்ட வாக்குகளும் இருந்தன, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடப்பட்ட வாக்குகளும் இருந்தன. சோ நீங்க இந்த ஓட் ஷேர் சொல்றது ஓரளவிற்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் தான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், பாஜக தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா வந்துருச்சு. இந்த தேர்தலில் 20%ல எங்க பங்களிப்பு தான் பெரும் பங்குன்னு தேமுதிக கிளைம் பண்ண ஏற்பீங்களா? இல்ல, தேமுதிகவும் நம்ம வந்து தேமுதிகவினுடைய ஸ்ட்ரெங்த் நிரூபணமான ஒரு ஸ்ட்ரெங்த். ஏற்கனவே பல ஆண்டுகள் நிறைய நின்றுருக்காங்க. அதிமுக 34 அப்படினா 2019ல கூட்டணி வச்சு டாக்டர் நீங்க பிஜேபி விமர்சனம் செய்றீங்க. பாயிண்ட் டேக்கன் டாக்டர். நான் முடிச்சிட்டேன். இதுல யார் அதிகமா பாண்டர் பண்ணோம்? இல்ல ஹரி, அதிமுகவுக்கு சில மிகப்பெரிய பிளண்டர்ஸ் செஞ்சிருக்காங்க. ஒன்று, முன்னாள் வேட்பாளர்களை நிறுத்தியது ஒரு அபத்தமான ஒரு மூவ். அதுக்கு அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்லாட்டி பெரிய லீடர்ஸ் நின்றிருந்தால் இதே தோல்வி வந்திருக்கும். ஆனால் நிச்சயமாக வாக்கு சதவீதம் 26-27% கிட்ட உறுதியாக சென்று இருக்கும். ஒரு கட்சிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முன்னிருந்து போராட வேண்டியவர்கள் தொண்டர்களை மட்டும் இல்லைங்க, தலைவர்கள் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு
புதுமுகங்களை கொண்டு போய் இந்த களத்துல இறக்குறது சரி, நான் ஒத்துக்கிறேன். ஒரு 3, 4, 5 புதுமுகங்கள் ஆர் 10 புதுமுகங்கள், மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர்ஸ். எதுவுமே இல்லாம அது பண்ணது அவங்க தப்பு. இப்போ அவங்களுக்கு 2 தாங்க. திரு கேசிபி சொன்னது ஒரு விஷயம் கரெக்ட். அரசியல்ல நிரந்தர எதிரிகள்னு கிடையாது. எவ்வளோ திரு வைகோவை விட கலைஞரை தாக்கி பேசியவர்கள் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கூட கிடையாது. இப்போ அவர் எங்க இருக்காரு? சோ அது ஸ்டாலின் ஏத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? உங்க ஸ்டாலின் அவரை ஏத்துக்கிட்டு தானே அவர் மகனுக்கு டிக்கெட் கொடுத்து எம்பி ஆக்கியிருக்காரு. உங்க சஜஷன்? சோ தேர் ஆர் நோ பெர்மனன்ட் எனிமீஸ். திரு எடப்பாடி அவர்கள் ஒருவேளை நாளை திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே மீண்டும் கட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ரீதியான ஒரு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். கூப்பிட்டு சந்திச்சு பேசுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இஃப் இட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரெங்தன் தி பார்ட்டி. அதே சமயம் பாஜகவுடன் பாஜக வேறு ஒரு தலைவரை நியமித்தால் நிச்சயமாக இந்த கூட்டணி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இருவருக்கும் வேறு வழி இல்லை. அதை அவங்க உணரணும். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப சுருக்கமா கூட்டணிங்கிறது தலைவர்கள் மத்தியில தொண்டர்களும் அதுல இணக்கமாக இருக்க வேண்டுமா? தலைவர்களுக்கு வழி வகுக்கணுமா வேண்டாம்? இப்போ சுமன் சார் சொன்னாரு கரெக்டா. கூப்பிட்டு அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து பேசினா முடியும். அப்படிதான் சார் நாங்க சொல்றோம். இப்ப இங்க தலவாய் சுந்தரம் ஒரு விளவங்கோடு தொகுதியில அந்த ராணிங்கிற பொம்பளை அவங்கள பார்த்து அல்ல சொல்றாங்க துணை முதல்வர்ங்கிறாரு. 2026 துணை முதல்வர்ங்கிறாரு. அந்த அம்மா எடுக்கிறாங்க 5000 ஓட்டு எடுக்கிறாங்க. அப்ப நடவடிக்கை எடுக்க தெரியணும்ல எடப்பாடி பழனிசாமியால. அவர் மேல நடவடிக்கை. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் ஓரக்கட்டுங்க. நானும் ஓபிஎஸ் அவரும் நானும் கலந்து முடிவு எடுக்கிறேன்னு வரட்டும். ஒரு முடிவுக்குள்ள வரட்டும். இவங்க வேண்டாங்க வெளியே போட்டு முனுசாமி போவாரா? அவரால் என்ன நடக்க போகுது? தலவாய் சுந்தரத்தால என்ன நடக்க போகுது? உதயகுமாரால என்ன நடந்துற போகுது? ஆனா கட்சி தொண்டர்கள் அணி அணியா சேருவாங்க. அதை நீங்க புரிஞ்சிருங்க. அந்த ஒற்றுமை தான் வேணுங்கிறது எங்களுடைய குரல். 10 செகண்ட்ஸ் பொங்கல் பண்ணிக்கிறேன் சுருக்கமா. இல்ல, எடப்பாடியார் தான் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர். அவர் என்ன இறுதி முடிவு எடுப்பார். அவர் எடுக்க தொண்டர்களுடைய பேராதரை பெற்ற துணை முதல்வர் சொல்றாரு. அன்பை பெற்ற வாங்கி காட்டிய ஒரே தலைவர் எடப்பாடியார். இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். I don't have time. 10 seconds ஸ்ரீகாந்த். இந்த முறை எங்களுக்கு ஏற்பட்டது தோல்வி என்று சுமந்த் அண்ணா சொன்னாங்க. அதை நான் ஒத்துக்கவே இல்லை. நாங்க வெற்றிகரமாக ஏன் நான் வார்த்தையை பயன்படுத்தினா மோடி அவர்கள் 3.0 வரலாறு படைத்திருக்கிறார். ஆட்சி அமைத்திருக்கிறோம். வெற்றிகரமான தோல்வியா என்னன்னு தெரியல. திரு பழனிசாமி, உங்களுக்கு கருத்திற்கான நேரம் இல்லை. அடுத்த அமர்வில் இன்னும் விரிவா பேசலாம். ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.